We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 35, பின்பு வசனங்கள் 41 51 வரை வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 134. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். வசனம் 41. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். வசனம் 46. தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோமே. Let's pray. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, Heavenly Father, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of our hearts be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த பழைய காலத்தில் அந்த வெள்ளை கலர் ரொட்டி இருக்கும் இல்லையா, அந்த கடையில் விற்பாங்க, அந்த ஓல்ட் ஒயிட் பிரெட். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர், பட் ஐ ரிமெம்பர் திஸ் ஓல்ட் ஒயிட் பிரெட் தட் வித்அவுட் த ஹார்ட் சைட்ஸ், அந்த இறுதியில் ஹார்டாக எல்லாமே நல்ல வெள்ளை சீப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப மெதுவாக இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் தட் கைண்ட் ஆஃப் பிரெட். And then 2 soft boiled eggs, some toasted kaya bread, some coffee for breakfast. Is still a favorite breakfast item today. இந்த காலகட்டத்தில் கூட இன்றும் நம்ம 2 முட்டை, ஒரு நல்ல டோஸ்ட் பண்ண காயா ரொட்டி, அப்புறம் ஒரு காஃபி, இது நம்மளுடைய காலை பிரேக்ஃபாஸ்டாக இன்னும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாய் இருக்கிறது. And so people also have become health conscious and they try to eat healthy these days. இந்த காலகட்டங்களில் கூட ஜனங்கள் கூட தங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து நினைக்கக்கூடியவர்களாக இருந்து அவர்கள் சிறப்பாக நல்லா சாப்பிட விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. sourdough bread is another kind of bread
that people are into now. இப்போ காலகட்டத்திலே இந்த புளிச்ச மாவில் செய்த ரொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொட்டி கூட அதை இப்போ சாப்பிடக்கூடியவர்களாய் இருக்கிறாங்க. This is low in GI index. இது வந்து அந்த ரத்த இனிப்பு இல்லாதபடி இருக்கிறது, ரத்தத்தில் அந்த இனிப்பு கூடையா இருக்காதபடி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அப்பத்தை அந்த ரொட்டியை சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. And our health promotion board recognizes and encourages and says that we are what we eat. நம்மளுடைய இந்த ஹெல்த் ப்ரொமோஷன் போர்ட் கூட நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் எப்படி சாப்பிடுகிறோமோ, எதை சாப்பிடுகிறோமோ அவனமாக இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். And Singapore is into this whole idea on the war on diabetes. இந்த நீரிழிவு நோயை எதிராய் அவர்கள் ஒரு போர் செய்யும்படியாய் சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. So everybody is encouraged to eat healthy, eat well. அதனால் எல்லாரும் சிறப்பாக சாப்பிட வேண்டும், தூய்மையாக சாப்பிட வேண்டும், eat clean என்று சொல்லும்படியாய் அவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். So if eating well is true for our physical well-being, நம்முடைய சரிதபூர்வமாக நல்நிலத்திற்கு நாம் சிறப்பாய் சாப்பிட வேண்டும் என்றால், I wonder what about our spiritual well-being? நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய நல்நிலத்திற்கு நாம் எப்படி உண்ண வேண்டும் என்று நான் சிந்திக்க விரும்புகிறேன். What is our spiritual diet like? நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய உணவிலே நாம் எப்படி சாப்பிடக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். Maybe you have been taking good care of your spiritual man. நீங்கள் உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய மனிதனை நல்ல ஒரு பராமரிப்பு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். I'm happy for you. Really, I am happy for you. உங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களை நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு திறனான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? And there may be others of us where our spiritual man is starving because we have not been feeding him regularly. ஆனால் நம்மளிலே சிலர் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் மிகவும் பசியாய் இருக்கக்கூடியவனாய் இருக்கலாம். ஏனென்றால் நாம் அவனுக்கு தினமும் நல்ல ஆகாரங்களை கொடுக்காதபடி இருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கலாம். My friends, when was our spiritual man last fed? அன்பானவர்களே, நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு நாம் எப்பொழுது கடைசியாக போஜனம் செய்தவர்களாய் இருந்தோம்? What has our soul been actually feeding on? நம்முடைய ஆத்மா எதிலே போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறது? Is our soul feeding on Jesus or feeding on other things? நம்முடைய ஆத்மா இயேசுவின் மேல் போஜனம் செய்து கொண்டிருக்கக்கூடியதாய் இருக்கிறதா, அல்லது அது வேற காரியங்களினால் போஜிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறதா? Are these other foods, other bread that is actually satisfying us? நம்முடைய மற்ற உணவுகள், மற்ற அப்பங்கள் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறதா? I've titled this sermon as How to be Satisfied in Life. நான் இந்த பிரசங்கத்தை வாழ்க்கையிலே திருப்தி அடைவது எப்படி என்று தலைப்பு இட்டிருக்கிறேன். முதலிலே கொஞ்சம் பின்னணியத்தை நாம் பார்ப்போமாக. Let's first look at some context. John chapter 6 is about Jesus being the bread of life. ஜீவ அப்பமாய் இயேசு இருக்கிறார் என்று யோவான் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. When you read chapter 6, there is the word bread that is repeated many times. அப்பம் என்ற வார்த்தை இந்த 6ஆம் அதிகாரத்திலே அநேக தடவைகள் அங்கு திருப்பி சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கலாம். A few weeks ago, we focused on the miracle of the bread and fish. சில வாரங்களுக்கு முன்பாக நாம் அப்பத்தையும் மீனையும் குறித்த இந்த அற்புதத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். And that passage assured us that God will provide our daily physical needs even if we are in a very difficult place. நாம் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்மளுடைய சரிதபூர்வமான தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்ற ஒரு நிச்சயத்தை அந்த பகுதி நமக்கு கொடுத்தது. God can use the very little that we have
that we may have to bless us and others. நமக்கு இருக்கக்கூடிய சிறு காரியத்தை வைத்து கூட, சிறு பலனை வைத்து கூட நம்மையும் பிறரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். Though we started reading in verse 35, our passage actually starts from verse 22. நாம் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்று வாசிக்க ஆரம்பித்த பொழுதாக இருந்தாலும் நம்மளுடைய பகுதி 22ஆம் வசனத்திலே உண்மையாகவே ஆரம்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது. Now the people found Jesus at a synagogue in Capernaum. இதனுடைய பின்னணியை நாம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது, கபர்நகூம் ஊரிலே ஒரு ஆலயத்திலே அங்கு இயேசுவை இந்த ஜனங்கள், அவரை தேடி சென்ற ஜனங்கள் அவரை கண்டுபிடிக்கிறார்கள். 6ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். Now Jesus begins to teach the people about how to be truly satisfied in life. இந்த இடத்திலே, இந்த ஆலயத்திலே இயேசு அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வாழ்க்கையிலே திருப்தி அடைவது எப்படி, உண்மையாக திருப்தி அடைவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறதை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். So let's read verse 27. 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. Do not work for the food that perishes, but for the food that endures to eternal life, which the Son of Man will give to you. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். Does this mean that we need not work to feed our family and ourselves? நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் போஜனம், சாப்பாடு கொடுக்கும்படியாய் நாம் கடினமாக வேலை செய்யக்கூடாது என்று அர்த்தமா? Or does this mean that working hard on our careers is not pleasing to God? நம்மளுடைய வேலை இடத்திலே நாம் கடினமாக சிறப்பாய் வேலை செய்வது ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு காரியமாய் இருக்கிறதா? It is not wrong, my friends, to work for the things we need to survive and even thrive in this world. இந்த உலகிலே நாம் ஜீவிக்கவும், அதிலே நாம் திறந்து இருப்பதற்காகவும் நாம் வேலை செய்ய, கடினமாய் வேலை செய்வது தவறு அல்ல. Only when the basic needs are met, physical hunger is met, that we as humans can start to care for our soul's appetite. Maslow's pyramid. இந்த மாஸ்லோ என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த கணிப்பின்படி நம்மளுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும் பொழுதுதான், நம்மளுடைய சரிதபூர்வமான பசி சந்திக்கப்படும் பொழுதுதான் நாம் நம்மளுடைய ஆத்மாவுடைய தேவை, நம்மளுடைய மற்ற தேவைகளுக்கு, மற்ற பசிகளுக்கு நாம் அதை நோக்கி நாம் செயல்பட முடியவர்களாய் இருக்க முடியும். This is what Jesus does in the beginning of this chapter. இந்த பகுதியிலே, இந்த 6ஆம் அதிகாரத்திலே இதை தான் இயேசு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். He feeds the people. அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் போஜனம் செய்கிறார். But the things we needs to be true needs. ஆனால் நாம் தேவை என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அவை நமக்கு உண்மையாக தேவைப்படக்கூடிய காரியங்களாய் இருக்க வேண்டும். No, we complicate our lives when our needs are not needs but wants. நாம் நம்முடைய தேவைகள் அவைகள் உண்மையாக தேவை இல்லாமல் நம்முடைய ஆசையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சர்ச்சையை கொண்டு வருகிறோம். How many of us can relate to this new pyramid of needs? You know, the Maslow's pyramid, where we see the Wi-Fi and the battery at the bottom of our needs. நாம் இந்த மாஸ்லோனுடைய சொல்லக்கூடிய இந்த தேவை என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையிலே இங்கு நாம் அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு நம்மளுடைய இந்த இணைப்பு அல்லது இந்த மின் பேட்டரி தேவையாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இவை உண்மையாகவே நமக்கு தேவையானவைகளா? Are these really needs or are they wants? It's a bit difficult because in our life right now, நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டங்களிலே these are quite essential. ஆனால் இவை நம்முடைய வேலைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவைப்பட்டவர்களாய் இருக்கிறது. But are they really basic needs? ஆனால் உண்மையாகவே அவை அடிப்படை தேவைகளாய் இருக்கிறதா? Imagine what others
other ones we put into our basket of needs. நம்முடைய தேவை என்று சொல்லக்கூடிய கூடையிலே நாம் மற்ற ஆசைகளை நாம் வைக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன், கற்பனை செய்து பாருங்களேன். Imagine why our basket in life becomes heavy and unbearable. நாம் நம்மளுடைய இந்த தேவை என்று சொல்லக்கூடிய இந்த கூடையிலே அது ஏன் கனமாகவும் அதை சுமக்க முடியாதபடி இருக்கிறது என்று நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். Our world with its clever advertising, நல்ல சிறப்பாக திறனாய் விளம்பரம் செய்யக்கூடிய நம்ம உலகிலே, and relative affluence has given us the means to pursue many forms of bread. நமக்கு இருக்கக்கூடிய திறனின் நிமித்தம் நாம் மற்ற தேவையான மற்ற வகையான அப்பங்களை நாம் தேடி பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு அந்த திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We feed our soul sometimes like how we eat on holidays. நாம் நம்மளுடைய உல்லாச பயணங்களில் செல்லும் பொழுது நாம் எப்படி உண்ணுகிறோமோ அவனமாக நம்மளுடைய ஆத்மாவுக்கு நாம் அந்த பசியை தீர்க்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். What do I mean? என்ன சொல்ல வருகிறேன்? நாம் உல்லாச பயணம் போகும் பொழுது கட்டுப்பாடு இல்லாதபடி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? When we go on holidays, we don't control how we eat. We just eat to our desire. நம்மளுடைய ஆசையின்படி நாம் உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். And so we also feed our soul with whatever we desire. நாம் என்னென்ன ஆசைப்படுகிறோமோ அதன்படி நம்முடைய ஆத்மாவை நாம் போஷிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Or we feed our soul poorly. அல்லது நம்மளுடைய ஆத்மாவுக்கு சிறையாக போஷணம் செய்யாதபடி இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். And worst of all, we don't feed it at all. இன்னும் என்ன மோசம் என்னவென்றால் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த வகையான போஷணமும் செய்யாத இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். So what kind of food does the Son of Man actually give us? இந்த மனித குமாரனாகியவர் நமக்கு உண்மையாகவே என்ன விதமான ஒரு உணவை கொடுக்கிறார்? What food endures to eternal life? நித்திய ஜீவனுக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனம் என்ன? The people have been physically satisfied just the day before. முன்பு நாளிலே தான் அங்கு தங்களுடைய சரிதபூர்ணமான பசியை இயேசு தீர்த்தார், அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And now they are craving for more and they come looking for Jesus. அவர்கள் இப்பொழுது இன்னும் அவர்கள் ஆசை உள்ளவர்களாய் இருந்து இயேசுவை தேடி வரக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Once the basic human need is fulfilled, the physiological need is fulfilled, the human moves on to his psychological needs. தன்னுடைய அடிப்படை தேவைகள், தன்னுடைய சரிதபூர்ணமான தேவைகள் அவை பூர்த்தி அடைந்தவுடன் தன்னுடைய மன ரீதியான தேவைகள், தன்னுடைய ஆசை பாசங்கள் நிறைவேறும்படியாய் நாடி செல்லக்கூடியவனாய் இருக்கிறான் மனிதன். Jesus explains that the Father gives the true bread from heaven that satisfies us. நம்மை திருப்தி செய்யக்கூடிய உண்மையான பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அப்பத்தை பிதாவானவர் கொடுக்கிறார் என்று இயேசு இங்கு விளக்க ஆரம்பிக்கிறார். And it was important that the people begin to focus on the present because God was giving the true bread from heaven right there and then. This is in verse 32 and 33. 32-33 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு சொல்லுகிறார், தேவன் இப்பொழுதே உங்களுக்கு உண்மையான பரலோகத்திலிருந்து வரக்கூடிய உண்மையான அப்பத்தை கொடுக்கிறார், அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்வதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Give it to us now and always was the response in verse 34. Actually the people begins to shout, begins to cry out to God. Let's read verse 34. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். In verse 35, Jesus declares to them that he is the soul satisfying bread from life. A bread of life. 35 வசனத்திலே நம்முடைய வாழ்க்கை நம்மை திருப்தி செய்யக்கூடிய ஜீவ அப்பம் அவரே என்று இயேசு இங்கே அவர்களுக்கு அறிவிக்கிறார். He has come down from heaven
to quench their hunger and thirsty souls. அவர்களுடைய பசியுள்ள தாகமாய் இருக்கக்கூடிய ஆத்மாவை அவர் திருப்தி செய்யும்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் என்று நாம் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். We can read from 36 to 40 about him coming down to quench the hunger and thirst of the people. But the people struggle to believe Jesus and what he says to them. இயேசு அவர்களுக்கு சொல்வதை குறித்தும் அவரை நம்புவதற்கும் அங்கு ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை குறித்து நாம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். From seeking clarification, they start to grumble about him, and later a dispute arises in verse 52. முதலிலே அவர் சொல்வதை கேட்டு அவரிடத்திலே என்ன அவர் சொல்ல விரும்புகிறார் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் பேச ஆரம்பித்து அது ஒரு முறுமுறுப்பிலே வந்து முடிந்து முறுமுறுப்பிலே தொடர்ந்து இறுதியிலே ஒரு வாக்குவாதத்திலே வந்து முடிவுகிறதை குறித்து நாம் 52ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். See, the people struggle to believe Jesus because of their religious framework. அவர்களுடைய மதம் சார்ந்த ஒரு புரிந்துணர்வதினால் அவர்கள் இயேசுவை நம்புவதற்கு கடினப்பட்டார்கள். They were trying to fit Jesus into their own religious hunger by identifying Jesus as the prophet to come. Chapter 6 verse 14. தங்களுடைய மதம் சார்ந்த புரிந்து கொள்வதினால் அந்த புரிந்துணர்வில் இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இயேசுதான் வரவேண்டிய தீர்க்கதரிசனத்திலே வரவேண்டிய தீர்க்கதரிசியாய் இருக்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும்படி முயற்சி செய்கிறார்கள். Comparing him to Moses, அவரை மோசேயோடு அவர்கள் இணைத்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Chapter 6:31. Now 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Now they're trying to make Jesus, they even try to make Jesus their king to fit their political hunger. அவர்கள் தங்களுடைய not only their religious but their political hunger. அவர்களுடைய இந்த மதம் சார்ந்த பசி மற்றும் அல்ல அவர்களுடைய அரசியல் பசியையும் அவர்கள் தீர்க்கும்படியாய் இயேசுவை தங்களுடைய ராஜாவாய் அவரை கொல்லும்படி அவரை பிடிக்கும்படியாய் முயற்சி செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Chapter 6 verse 15, 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Friends, what ways are we trying to feed Jesus into our religious or political hunger? நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே மதம் சார்ந்த அல்லது அரசியல் சார்ந்த புரிந்துணர்விலே அந்த பசியிலே இயேசுவை அவர் நம்முடைய பசியை தீர்க்கும்படியாய் இயேசுவை எப்படி கொண்டு வரக்கூடியவர்களாய் இருக்கிறோம்? My friends, we may have an agenda and we justify it by giving it a Jesus spin. நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கலாம், அதை நியாயப்படுத்தும்படியாய் இயேசுவை அதற்குள் சேர்க்கும்படியாய் முயற்சி செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம். My friends, we have a religious form, a Christian form, but no Christ in it. நமக்கு ஒரு மத சார்ந்த ஒரு உருவம் இருக்கிறது, ஒரு கிறிஸ்துவ உருவம் இருக்கிறது, ஆனால் அதில் கிறிஸ்து இல்லை. You know what does that mean? இது என்றால் எப்படி இருக்கும் என்றால் you know what does that do actually? இது நமக்கு என்ன செய்கிறது என்றால் it makes our young people in church as well as everyone outside the church repulsive of the church. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் சரி, சபையில் இல்லாதவர்களும் சரி, சபையை சார்ந்தவர்கள் அவிசுவாசியாக இருக்கவர்களுக்கு கூட சரி, இது என்ன ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது என்றால் அவர்கள் சபையை குறித்து ஒரு தவறான எண்ணம், ஒரு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. And we wonder why the church is not filling up with people who are desperate for life. ஜீவனுக்கு என்று மிகவும் பசியாய் தாகமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் ஏன் சபைக்கு வராதபடி இருக்கிறார்கள் என்று நம்மை உணர செய்ய வேண்டும். You see, because the bread we offer to a hungry soul, hungry world, soul hungry world as a church is not Jesus.
நாம் இயேசுவை இந்த உலகிலே பசியாய் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாம் இயேசுவை கொடாதபடி இருக்கிறதினால், இயேசு என்ற ஜீவ அப்பத்தை கொடாதபடி இருக்கிறதினால் அவர்கள் சபைக்குள் வராதபடி இருக்கிறார்கள். We do offer Jesus, but it's mixed with our religious agenda. நாம் இயேசு என்ற அந்த ஜீவ அப்பத்தை கொடுக்கும் பொழுது அது நம்முடைய மதம் சார்ந்த ஒரு அப்பமாய் இருக்கிறது, அது மதம் கலந்த ஒரு அப்பமாய் இருக்கிறது. And my friends, the world is very quick to recognize it. உலகம் இதை அதி சீக்கிரத்திலே தெரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. Why? ஏனென்றால் because they have tasted the stale bread of religion everywhere already. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே ஊசி போன அந்த மத அப்பத்தை ருசித்து விட்டார்கள். They know it very well. அதை அவர்கள் சிறப்பாய் அறிந்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Because they have been left, because their soul has been left hungry by it. ஏனென்றால் அதை உண்டும் அவர்கள் பசி ஆறாதபடி இன்னும் பசியாய் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். So what do we do then? அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? There is only one thing, my friends, we can do, and that is to turn to Jesus, the bread of life. நாம் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் செய்ய முடியும். ஜீவ அப்பமாகிய இயேசுவினிடத்திலே திரும்ப வேண்டியதுதான். We need to be fed by Jesus. நாம் இயேசுவினால் பசியாரப்பட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். My friend, let's read chapter 6 verse 51. நாம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. I am the living bread that came down from heaven. If anyone eats of this bread, he will live forever. And the bread that I will give for the life of this world is my flesh. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். Being fed with the living bread by God is to understand that God loves us immensely. ஜீவ அப்பத்தினால் போஜிக்கப்பட்ட நாம், தேவனால் போஜிக்கப்பட்ட நாம், அதை நாம் உண்ணவுடன் அது நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். My friends, religion tells us to obey so that we can be loved by God. ஆண்டவரால் நேசிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று மதம் நமக்கு போதிக்கிறது. But Jesus tells us that God loves the disobedient rebel. ஆனால் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த கீழ்ப்படியாத நமக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவனை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லுகிறார். All that the rebel is looking for to satisfy his soul's hunger is freely given by God through Jesus. இந்த ஆண்டவருக்கு எதிராய் செயல்படக்கூடியவன் அல்லது எதிராய் செயல்படக்கூடியவன் அவனுடைய ஆத்ம பசியை தீர்க்கும்படியாய் தேவைப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இலவசமாய் இயேசு மூலமாய் அவனுக்கு கொடுக்கிறார். And the bread that I will give for the life of this world is my flesh, said Jesus. இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்று சொன்னார். My friends, this for me talks about God's forgiveness for our rebelliousness. ஆண்டவருக்கு எதிராய் நாம் செயல்படக்கூடிய நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய செயல்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மன்னிப்பாய் இருக்கிறது என்று இது எனக்கு விளக்குகிறது. Yes, it has many connections to the communion that Jesus instituted. இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட நற்கருணை அந்த காரியத்திற்கு என்று இதை அநேக நாம் ஒப்பிட்டு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஒப்பிடலாம்.
But I think it also tells us about God's forgiveness. இந்த வார்த்தைகள் இயேசு நமக்கு சொல்லும் பொழுது இது ஆண்டவருடைய மன்னிப்பை குறித்து நமக்கு அடிப்படையில் சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். My friends, Jesus paid the price for our sins through his death on the cross. நம்முடைய பாவத்திற்காய் இயேசு சிலுவையிலே மரித்து நம்மை மீட்டார். And therefore we can have a loving relationship with God. அதனால் நாம் ஆண்டவரோடு ஒரு அன்பு சார்ந்த ஒரு உறவு கொள்ள முடியும். This is the reason Jesus came. இதற்காக தான் இயேசு இறங்கி வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். Jesus, my friends, is the bread of life. இயேசுவே ஜீவ அப்பமாய் இருக்கிறார். How can we be satisfied in this life? நாம் இந்த வாழ்க்கையில எப்படி திருப்தி அடைய முடியும்? We can be satisfied in our life when we believe in Jesus. நாம் இயேசுவை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தி அடையலாம். We can be satisfied in our life when we are fed by the love of Jesus. இயேசுவின் அன்பினால் நாம் போஷிக்கப்படும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை அடைவோம். We can be satisfied in our life when we know that our sins are forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு திருப்தியை அடையக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Once we are fed by Jesus, my friends, we can invite others to come and eat. நாம் இயேசுவினால் போஷிக்கப்பட்ட பிறகு நாம் மற்றவர்களை வந்து பசியாறும்படி நாம் அழைக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். We can pass the basket with bread and fish around. அப்பொழுதுதான் நாம் அப்பமும் மீனும் நிறைந்த கூடையை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாம் செயல்பட முடியும். Friends, I want to ask you as you listen, நீங்கள் இந்த ஒளிநாடாவை கேட்கும் பொழுது கூட, are you dissatisfied in life? நீங்கள் வாழ்க்கையிலே திருப்தி அற்றவர்களாய் இருக்கிறீர்களா? My friends, you might be a believer, but let's be honest. Are you hungry for God's love, frustrated and dissatisfied with your life? நீங்கள் இயேசுவை அறிந்தவராய் இருக்கலாம், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கலாம். ஆனால் நாம் கொஞ்சம் நிஜமாக பேசுவோமே, உண்மையாக பேசுவோமே, ஆண்டவருடைய அன்புக்கு பசி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நீங்கள் வாழ்க்கையிலே திருப்தி இல்லாமல் ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒருவராய் இருக்கிறீர்களா? My friends, I cannot count the number of times I have ran to God crying, help me. எனக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்திலே ஓடின அநேக தடவைகளை நான் எண்ண முடியாதபடி இருக்கிறேன். There have been times that I wanted to give up like Elijah. எலியாவை போல் நான் கூட விட்டுவிடலாம் என்று எண்ணின நேரங்கள் உண்டு. But running to God, தேவனிடத்திலே நான் ஓடி செல்லும் பொழுது, He has never failed to feed me. அவர் என்னை போஷிக்காதபடி இருந்தது ஒரு காலம் இல்லை. I want to ask you, will you run to God? நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஓடி வருவீர்களா? If you are like me and you need consistent feeding by Jesus, frustrated, dissatisfied, come to Jesus. நீங்கள் என்னை போல் அநேக தடவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு கஷ்டத்தினால் நீங்கள் ஒரு திருப்தி அற்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்து இயேசு உங்களுக்கு போஜனம் செய்யும்படியாய் அநேக தடவைகள் என்னை போல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இயேசுவினிடத்திலே வாருங்கள். Doesn't matter how many times we come to Jesus, how many times we come to God and say, God, I need help, feed me. I'm frustrated, I'm dissatisfied. He never fails to feed us. He never says, I just fed you yesterday, what? அவர் நாம் எத்தனை தடவை அவரிடத்திலே வந்து நேற்று தான் உனக்கு நான் போஜனம் செய்தேனே என்று சொல்லாதபடி ஒவ்வொரு தடவையும் நம்மை தேற்றும்படியாய், நம்மை போஜனம் செய்யும்படியாய், பசியாறும்படியாய் அவர் உதவி செய்கிறார். Can I pray for you? Will you pray with me? உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய முடியுமா? என்னோடு கூட நீங்களும் ஜெபம் செய்யுங்களேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அநேக தடவைகள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே
ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையை, ஒரு கோபம் நிறைந்த சூழ்நிலையை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே நான் நான் விட்டுவிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்களிலே கூட நான் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீரோ எனக்காக இறங்கி வந்து என்னை போஜிக்கும்படியாய், எனக்கு திருப்தி செய்யும்படியாய் ஆண்டவரே நீர் இறங்கி வந்திருக்கிறீரே. என்னை இன்று திருப்தி செய்யுங்க ஆண்டவரே. Lord, many a times I have come being frustrated and dissatisfied in life. Lord, angry with whatever that is happening in my life. But Lord, your word says that you came to give me life, to satisfy me in this life, to feed me with your love. So I pray this time, at this time, Lord, இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்திலே கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்னை போஜனம் செய்யுங்க. Feed me, Lord Jesus. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.